வணக்கம். நாம எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்கோம் இல்லையா? ஆனா நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த முழு சிஸ்டமும் அந்த முழு கல்வி அமைப்பும் நிஜத்துல எப்படி இயங்குதுன்னு நாம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? வாங்க, இன்னைக்கு இலங்கையோட இந்த பிரம்மாண்டமான பொதுக்கல்வி நிர்வாக கட்டமைப்புக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, இந்த பெரிய சிஸ்டம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, தேசிய மட்டத்திலிருந்து நம்ம ஸ்கூல் வரைக்கும் இது எப்படி வேலை செய்யுது, என்னென்ன சவால்களை இது சந்திக்குது, இது எல்லாத்தையும் நம்ம படிப்படியா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம பேச போற இந்த சிஸ்டம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு அதோட சில நம்பர்ஸை வச்சு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். சும்மா ஒரு நிமிஷமும் இந்த நம்பரை பாருங்க. 40 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள், அதுவும் 2020ஆம் வருஷத்துல மட்டும். இது கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் அதிகமான ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு தலைமுறைக்கு கல்வி கொடுக்கிற பொறுப்பு இந்த சிஸ்டம் கிட்ட இருக்கு. அப்போ இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ பெரிய ஒரு மாபெரும் இயக்கத்தை நிர்வகிக்க என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு தேவைப்படும்? இது எப்படி சாத்தியம்? சரி, இந்த முழு சிஸ்டத்தையும் இயக்குறதுக்கு ஒரு தெளிவான 3 அடுக்கு நிர்வாக கட்டமைப்பு இருக்கு. வாங்க அதை பற்றி இப்ப பார்க்கலாம். இத ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அதோட உச்சியில மத்திய கல்வி அமைச்சு இருக்கிற தேசிய மட்டம் இருக்கு. அதுக்கு கீழே 13வது திருத்தத்துக்கு அப்புறம் உருவான 9 மாகாண சபைகள், அதாவது மாகாண மட்டம். கடைசியா அடிப்படையில நம்ம மாணவர்கள் படிக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட பாடசாலையும் இருக்கு. இந்த அதிகார பகிர்வு தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பாருங்க, வெறும் 373 தேசிய பாடசாலைகள் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 10,000 பாடசாலைகள், அதாவது பெரும்பான்மையான ஸ்கூல்ஸ் அந்தந்த மாகாண அதிகார சபைகளால தான் நிர்வகிக்கப்படுது. சரி, ஸ்கூல்ஸ் எல்லாம் மாகாணங்கள் கீழே வந்தாலும் அங்க என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும், எப்படி பரீட்சை வைக்கணும், இதையெல்லாம் யாரு தீர்மானிக்கிறா? அந்த மூளையா செயல்படுறது தான் இந்த 4 முக்கிய தேசிய நிறுவனங்கள். முதல்ல தேசிய கல்வி ஆணைக்குழு, அதாவது NEC. இவங்கள இந்த கல்வி அமைப்போட ஒரு திங்க் டேங்க் இல்லனா ஒரு லாங் டேர்ம் பிளானர்னு சொல்லலாம். இவங்க அமைச்சகத்திலிருந்து தன்னிச்சையா இயங்கி நாட்டுக்கு என்ன மாதிரியான கல்வி தேவைங்கிற பெரிய திட்டத்தை வகுத்து நேரடியா ஜனாதிபதிக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அடுத்து தேசிய கல்வி நிறுவனம் NIA. இவங்க தான் உண்மையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். நாம படிக்கிற பாடப்புத்தகங்கள்ல என்ன இருக்கணும், டீச்சர்ஸ்க்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் முடிவு செய்யறது இவங்க தான். நீங்க படிச்ச விஞ்ஞானம், கணித பாடங்கள் எல்லாமே இவங்க போட்டு கொடுத்த பாடத்திட்டம் தான். அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பரீட்சைகள் திணைக்களம். இவங்களோட ஒரே வேலை பரீட்சை நடத்துறது மட்டும்தான். நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது பயந்து பயந்து எழுதிருப்போமே, அந்த GCE, O லெவல், A லெவல் மாதிரி எல்லா தேசிய பரீட்சைகளையும் நடத்துறது இவங்க தான். கடைசியா கல்வி வெளியீட்டு திணைக்களம். இவங்களோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாடு முழுக்க இருக்கிற அந்த 40 லட்சம் மாணவர்களுக்கும் பாடப்புத்தகங்களை அச்சிட்டு கொண்டு போய் சேர்க்கறது இவங்க தான். அதுலயும் முக்கியமான விஷயம், முற்றிலும் இலவசமா. இது நம்ம கல்வி முறையோட ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம். சரி, இப்போ சிஸ்டம் இருக்கு, பாடத்திட்டம் இருக்கு, புத்தகமும் இருக்கு. ஆனா இதையெல்லாம் மாணவர்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறாங்களே அந்த ஆசிரியர்கள், அவங்க எப்படி இந்த சிஸ்டத்துக்குள்ள வராங்க? அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கப்படுது? ஆசிரியர்களுக்கான பயிற்சி பொதுவா 2 வகைப்படும். ஒன்னு டீச்சர் வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி எடுக்கிற சேவைக்கு முந்தைய பயிற்சி. இன்னொன்னு வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க திறமைகளை அப்டேட் பண்ணிக்கிற சேவை கால பயிற்சி. ஒன்னு அஸ்திவாரம் மாதிரினா, இன்னொன்னு அந்த அஸ்திவாரத்தை பலப்படுத்துற மாதிரி. இந்த சேவைக்கு முந்தைய பயிற்சிக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அதுதான் நாடு முழுவதும் பரவி இருக்கிற 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகள், அதாவது NCOEs. இவையெல்லாம் ஆசிரியர்களை உருவாக்குறதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இடங்கள். இந்த கல்லூரிகளை நம்ம கல்வி அமைப்போட ஆசிரியர் வளத்துக்கு முதுகெலும்புனே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் சுமார் 3,500க்கும் அதிகமான புது ஆசிரியர்கள் இங்கிருந்து தான் ஒரு டீச்சிங் டிப்ளமோவோட நம்ம ஸ்கூல் சிஸ்டத்துக்குள்ள வராங்க. இப்ப வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் காகிதத்துல இந்த சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறது தான். ஆனா நிஜத்துல நடைமுறையில இது எப்படி செயல்படுது, என்னென்ன சிக்கல்களை சந்திக்குதுன்னு பார்க்கலாமா? நிஜத்துல பிரச்சனைகளோட பட்டியல் கொஞ்சம் பெருசுதான். தேவையற்ற அரசியல் தலையீடுகள் இருக்கு, அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு, சில சமயம் இன்னிக்கும் பழங்காலத்து விதிகளை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வேலைவாய்ப்பு சந்தைக்கு தேவையான கல்வியை கொடுக்க தவறுறது, கல்விக்கான அரசாங்க நிதி ஒதுக்கீடு குறையறதுன்னு பல சவால்கள் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா, நிர்வாக கட்டமைப்புல அதிகப்படியான அடுக்குகள் இருக்கிறது தான். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்கூலுக்கு தேவையான ஒரு சின்ன விஷயத்தை செய்யறதுக்கு கூட பல கட்டங்களை தாண்டி அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. இது தேவையில்லாத காலதாமதத்தை ஏற்படுத்துது.
இதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. வழங்கப்படும் கல்விக்கும் நாட்டின் வேலைவாய்ப்பு சந்தையின் தேவைகளுக்கும் இடையே ஒரு பொருத்தமின்மை. அதாவது நம்ம கல்வி முறை மாணவர்களை எதிர்காலத்துக்காக தயார்படுத்துதா அல்லது இனி இல்லாத ஒரு கடந்த காலத்துக்காக தயார்படுத்துதா? ஆக இவ்ளோ பெரிய கட்டமைப்பு, இத்தனை சவால்களுக்கு நடுவுல அடுத்த தலைமுறைக்காக இலங்கையின் கல்வி முறை எப்படி தன்னை தகவமைச்சுக்க போகுது? இந்த கேள்விக்கான பதில் கொள்கை வகுப்பாளர்கள் கிட்ட மட்டும் இல்ல, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள்னு நம்ம எல்லார் கையிலயும் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.